When you read தாவீதின் சங்கீதங்களை பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அநேக சங்கீதங்கள்ல he'll pour out his heart, தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதை பார்க்கலாம். Amen. Even in our happier times ஜெபம் பண்ணிட்டு he will praise. Amen. துன்பத்தின் நேரத்துல அவர் ஜெபம் பண்ணுவார். He learned to pray. He kept on praying. அவர் ஜெபத்தை சொல்லுகிறவரால he literally prayed to God. Amen. He prayed. He had so much confidence in the God who created the heavens and earth. அவர் தைரியமா சொல்லுவார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல அப்படிதான் சொல்ல. Even he compare when he talks about God, he said எப்படி சொல்றாருங்க, ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். Amen. He is always a prayer hearing God and a prayer answering God ஆக இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார். God had so டேவிடுக்கு அத்தனை he had confident upon his God. தன்னுடைய தேவன் மேல அத்தனை நம்பிக்கையா இருந்தது. நாம கூட இன்னைக்கு ஜெபிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை நம்பிக்கை இருக்கிறது? அந்த ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுக்கிறாருங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? we struggle. அந்த இடத்துல வரும்போது அநேகர் எப்படி பாருங்க, தடுமாறுகிறோம். the thing is that I can talk about prayer. I can ஜெபத்தை குறிச்சு பேசலாம், ஜெபத்தை குறிச்சு எழுதலாம். But the question comes, do you pray? Do you pray? ஏன் நாம ஜெபிக்கிறதெல்லாம் we don't have confidence in the God who hears. ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவருமா இருக்கிறாருங்கிற நம்பிக்கை அற்று அநேகர் இருக்கிறோம். அநேகர் ஜெபிக்கிறது இல்லைன்னு சொல்லல. பட் எந்த அளவுக்கு அந்த ஜெபத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? நீங்க யாரிடத்துல ஜெபிக்கிறீங்கன்னு அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? நீங்களும் நானும் எந்த ஒரு மனுஷன்கிட்ட ஜெபிக்கிறது இல்ல. நாசியில சுவாசம் உள்ள மனுஷன்கிட்ட அல்ல, எந்த தலைவர்கிட்ட இல்ல, எந்த ஊழியக்காரர்கிட்ட நீங்களும் நானும் ஜெபிக்கிறது இல்ல. We pray to a God who created the heavens and earth. வானாதி வானங்களையும் பூமியும் படைத்தவர், பூமியின் உருண்டையின் மேல் வெற்றிருக்கிறவர். அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறபடினால அவரிடத்துல நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? ஹல்லேலூயா. நீங்க அடுத்த சங்கீதம் 66ஆம் சங்கீதத்துல கடைசி 2 வசனத்தை, இன்னைக்கு எவ்ரி சாம் நீங்க ஒவ்வொரு சங்கீதத்தை பார்க்கும்போது டேவிட் ஓபன்ஸ் his heart in prayer. ஜெபம், ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங்ல தான் அந்த ஒவ்வொரு அதிகாரமும் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, மெய்யாகவே அது தாவீது ஜெபித்தது மாத்திரமல்ல, what he says about prayer and what he confesses. அவர் என்ன, மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். that much confidence he has. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் நம்புறோம் ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறாருன்னு? புதிய ஏற்பாடுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுங்க, ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். இயேசு சொல்லி கொடுத்தார் அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு. ஆனா எப்படி ஜெபிக்கணும்னு, எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்கணும்னு அவர் கத்து கொடுத்திருக்கிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளலன்னு தாவீது ஜெபம் பண்ற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்றாரு. Amen. Even today I want you to have that confidence when you pray. நீங்க ஜெபிக்கும் போது அந்த நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். குஷ்டரோகி ஒரு நாள் இயேசு கிட்ட வரான். இயேசு என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. But he went bowed before Jesus. அவரை வர்ஷிப் பண்ணி கொண்டு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி குஷ்டரோகியா இருக்கிறேன், உமக்கு சித்தமானால் எனக்கு சித்தம் உண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு என்ன பண்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சுத்தப்படுத்தினதாக நாம பார்க்கிறாங்க. அவர் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தது மாத்திரமல்ல, ஜெபத்துல அற்புதத்தை செய்ததையும் நாம் பார்க்கிறோம்.
Amen. The same God. அவர் மாறல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். பைபிள்ல எழுதப்பட்ட அதே தேவன் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்தவர், ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்தவர். இன்னைக்கு அவர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். You and I should have that confidence. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியணும், இந்த நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். Every pages of the Bible declares the mightiness of God. ஹல்லேலூயா. அப்ப தாராளமா நீங்களும் நானும் நம்பிக்கையோட ஜெபிக்கலாம். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்துல பாருங்க, ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். அவர் எப்படி சொல்லுவார் பாருங்க. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1, 2 வசனங்களை பாத்தீங்கன்னா, 1, 2, 3 வசனத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தாவீதுடைய கன்ஃபெஷன், என் ஜெபத்தை கேட்டாருங்க. என் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, அந்த ஆஃப்டர் praying I waited patiently for God. அந்த ஜெபத்துக்கு அற்புதமான பதிலை கொடுத்தார். அந்த பதில் எப்படி இருந்ததுங்க? என்ன பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். Amen. Hallelujah. So much powerful is our God. Have confidence in Jesus. ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கண்டிப்பாங்க. ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கும் போது உடனே பதிலை பார்க்க முடியாம இருக்கலாம். பட் ஒன் திங் இஸ் கேரண்டீட், அவர் ஜெபத்தை கேட்ட பிறகு ஜெபத்துக்கு பதிலை கொடுக்காம இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. So keep praying. Keep praying. எல்லாத்துக்கும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல சொன்னபடி pray for everything. சோ அதே சங்கீதம் 21:5 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, அங்க டேவிட் keeps on praying. கர்த்தாவே 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ விட்டாதையும், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும், முகாந்தாரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே உம்முடைய வழிகள் எனக்கு போதியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் நான் காத்திருக்கிறேன். தாவீது அகேன் அண்ட் அகேன் இந்த 150 சங்கீதத்துல பார்க்கும்போது தாவீதுடைய அநேக சங்கீதங்கள் இருக்கும். அந்த சங்கீதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயத்தோட ஒரு பயம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பயத்துல ஜெபம் பண்ணுவாரு. அட் தி எண்ட் ஆஃப் தி சாம், நடுவுலயா அந்த சங்கீத முடிவுல அவர் சொல்லுவாரு, ஜெபத்தை கேட்கிறவருடைய மகிமைகளை வெளிப்படுத்துவார். He begins to praise God. ஆரம்பத்துல அழுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. பட் தி எண்ட் ஆஃப் தி எவ்ரி சாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், 3ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல படிக்கும் போது அவர் சொல்லுவாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். 6ஆம் வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் சந்நிதியில் அவர் செவிகளில் விழுந்தது. செவிகளில் ஏறிற்று. It went into the ears of God Almighty. இன்னைக்கு I don't deny you don't pray, but believe in your prayers. Believe that God, தேவன் நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்க ஜெபத்தை கேட்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வரட்டும். ஜெபித்த பிறகு ஜெபம் கேட்கப்பட்டதுங்கிற நம்பிக்கை வரட்டும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். எத்தனையோ பரிசுத்தவான் வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, they prayed in hope. They prayed in hope. They believed in their prayer. They never gave up on their prayer.
அவர்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதிலை பார்த்தார்கள், கண்டார்கள், வாழ்ந்தார்கள். They saw their prayers answered. இல்லனா இத்தனை மிஷனரிகள் வந்திருக்க முடியாது, இத்தனை மினிஸ்டர்கள் எழும்பி இருக்க முடியாது. So even today God loves to hear your prayer. But என்ன ஒண்ணுனா எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க தான் கேள்வி. How many people literally we pray? Most of the Christians don't pray. நமக்கு தேவை வரும்போது தான் நம்ம ஜெபம் பண்ணணும். What about other times? Do you pray? சங்கீதம் 116 சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், கர்த்தர் என் சத்தத்தை, Psalm 116 1-2 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடினால் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவரை தொழுது கொள்ளுவேன். Amen. Hallelujah. I love the Lord because he hath heard my prayer, heard my voice and my supplications. Because he hath inclined his ear unto me, therefore will I call upon him as long as I live. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன பண்ணுவேங்க, அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். Amen. Hallelujah. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் I'll worship him. அதிலே தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா 7ஆம் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். This is, see, when you look into the Bible, hallelujah, it's amazing. ஒரு மனுஷன், ஒரு தாவீது தன் வாழ்க்கையின் அனுபவத்துல எல்லாம் he preferred prayer. ஜெபிச்சது மாத்திரமல்ல, ஜெபத்தை பத்தி எழுதுறது மாத்திரமல்ல, he prayed. He prayed. Today God wants you to pray. God wants you to pray. Bring everything to God in your prayer. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. God loves to listen to you. நீங்க ஜெபிக்கும் போது அவர் காதை அடைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. He loves to hear from you. Hallelujah. பூமியில நம்ம வச்சிருக்கிறது அதுக்காக தான், to pray. அவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். When you pray, believe. நீங்க ஜெபிக்கும் போதே ஜெபத்தை என் தேவன் கேட்கிறார். ஜெபத்தை கேட்ட பிறகு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பது நமக்கு தெளிவா இருக்கணும். நாட் ஓன்லி இந்த சங்கீதத்துல மாத்திரமல்ல, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நியாயாதியின் புஸ்தகத்துல பாருங்க. ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு ஜட்ஜஸ், பார்த்து சுருக்கமா முடிக்கலாம். அங்க யார பாக்குறோங்க? ஹல்லேலூயா, கிதியோனை பார்க்கிறோம். அங்க ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தை கேட்கிறத பாக்குறோம். கிதியோனுக்கு பாருங்க, he was not, அந்த அளவுக்கு he was not a man of faith. When God, தேவன் அவனை சந்திக்கும் போது, he never knew that it was God. அவன் ஏதோ ஒரு ஏஞ்சல் of God அவர் தோன்றும் போது அவன் ஜெபிப்பான் அண்ணனு. ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் என்ன பண்றாருங்க, தேவன் அவனுக்கு பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். Amen. He never hesitate to God to ask. சில சந்தேகங்கள் வரும்போது அவன் என்ன பண்றான், தைரியமா கேட்ட ஆண்டவர்கிட்ட. When he prayed, things began to happen. அவர் சொல்லுவார், அப்பா உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அவர் சொல்ல, அந்த ஜெபத்தை கேட்கும் போது, ஹல்லேலூயா, அவன் கேட்ப, ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல இந்த மீதியானரை நான் முறியடிப்பேன். அவன் கேட்பான், ஆண்டவரே
நான் உங்களுக்கு பலி செலுத்தணும். I want to give thanks offering. நீங்க போகாம இருங்க. God waited for him to come and offer sacrifices. அந்த அளவுக்கு ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். Amen. Even today you can bring anything to God in your prayer. Amen. எல்லாரும் ஷார்ட், எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். Nobody is perfect. But come to a perfect God, a holy God, a righteous God who understands our cry. நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய பயத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய பெருமூச்சையும் அவர் கேட்கிறவரா இருக்கிறாரு. So come to God, just pray. அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு எழுதப்பட்டு. So have confidence in the God whom you pray. ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் அற்புதத்தை எதிர்நோக்குங்க. And you will see the great wonders of God happening in your life. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God be with you. God's grace be with you. தொடர்ந்து உங்களை நடத்துவாராக.